ஜீவாவை கார்ல கூட்டிட்டு போறாரு? அதானே ஆண்டி மனோஜ் ரோஹிணி கூட சுத்துறாருன்னு சந்தேகப்படுறாங்க. இவர் என்ன ஜீவாவை கூட்டிட்டு சுத்துறாரு? இப்படி ஒரு ட்ராக் ஓடுதா என்ன? எங்க ஏதாவது வேலை விஷயமா கூட கூட்டிட்டு போலாம்ல. இருக்கலாம். அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். வாங்க ஃபாலோ பண்ணுவோம். வாங்க 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 போவோம். ஸ்ருதி வேகமா போங்க. இறங்குங்க ஐயோ, மீனா. சீக்கிரம் போங்க. மனோஜ் கார் போயிட்டே இருக்கு தூரமா. நான் போயிட்டு தான் இருக்கேன். நமக்கு இதெல்லாம் தேவையா மீனா? இல்ல ஸ்ருதி, மனோஜ் என்ன பண்றாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அத்தை முதல்ல என்ன நம்பி ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. அதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியே ஆகணும். நீங்க வேற இதே டயலாக் சொல்லிட்டு இருக்காதீங்க மீனா. அத்தை என்ன நம்ம நாட்டை காப்பாத்துற மிஷனையா கொடுத்திருக்காங்க. ரோஹிணியை கழட்டி விடுறதுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதுதானே? என்ன ஸ்ருதி, இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்றோம். எது நம்ம ஃபேமிலிக்காக? சரி போங்க போங்க, அங்க போறாரு பாருங்க. ம். வேகமா போங்க, பக்கத்துல போங்க. எங்கங்க இவ்வளவு தூரம் போறாரு? ஆ அங்க ரைட் எடுக்கறாங்க பாருங்க. ஆ போங்க போங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. ம். இவர் வேற ரொம்ப நேரமா போயிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு கூட்டிட்டு எங்க தான் போறாரு? தெரியலையே ஸ்ருதி, ஆனா அவர் எங்கேயாவது போய் தானே ஆகணும். பார்க்கலாம் போங்க. இவர் வேற ரோஹிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு குறியா இருக்காரு. ஒருவேளை இந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஸ்ருதி. ஏன்? மனோஜ் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அத்தையும் அதே தான் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கடையில வேலை பாக்குற பொண்ணு எப்படி அவர் விரும்புவாரு? வேலிடான பாயிண்ட் தான். ஆனா இந்த ஆம்பளைங்களை நம்பவே முடியாது மீனா. பர்டிகுலரா மனோஜ நம்பவே கூடாது. அவர் சைடுல கூட வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கலாம்ல. அவர் அப்படி நினைக்கலாம், ஆனா அந்த பொண்ணு அப்படி நினைக்காதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். அந்த பொண்ணை கூட்டிட்டு அப்படி எங்க தான் போறாருன்னு தெரியல. தெரியலையே, போய் பார்க்கலாம் போங்க. ம். ஓகே பாஸ், நான் இறங்கிக்கிறேன். சரி. சரிங்க பாஸ், பார்த்து போங்க. நாளைக்கு ஸ்டாக் எல்லாம் வருது, கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரு. தினமும் நான் சீக்கிரம் தானே பாஸ் வரேன் பாஸ். சரி. என்ன இந்த பொண்ணு ஏதோ வீட்டுக்குள்ள போறா? அவங்க வீடா இருக்கும் ஸ்ருதி, டிராப் பண்ணிட்டு போறார் போல. அவ்வளவுதானா? அதான் சொன்னேன்ல எதுவும் இருக்காதுன்னு. ம். கிளம்பிட்டாரு. இப்ப அடுத்து ரோஹிணியை பார்க்க தான் போறாருன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுவோம். என்ன நீங்க இப்படி ஆர்வமாயிட்டீங்க? ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அதோட எண்ட் என்னன்னு தெரியணும்ல. வாங்க போலாம். என்ன மீனா காரை நிறுத்திட்டாரு? தெரியலைங்க, எதுக்கு நிப்பாட்டிருக்காரு? மாப்ள, ஆண்டி. முன்னாடி வந்துட்டீங்களா? ஆமா ஆண்டி. ஆண்டி என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதான் டிரைவர் சர்வீஸ் கொடுத்திருக்கான். அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ அப்படியா, பரவாயில்ல ஆண்டி. இதுல என்ன இருக்கு, வாங்க உட்காருங்க. மீனா, அது தேவிகா தானே? இவங்க பொண்ணு மேரேஜ்க்கு தானே நம்ம கேட்டரிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். ஆமா. இவங்க என்ன இங்க இருக்காங்க? ஸ்ருதி, இவங்க இவர் கூட கார்ல ஏறி போறாங்க. ஐயோ, இது நம்ம நினைச்சதை விட பயங்கரமா இருக்கே. இவர் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே? அதுக்கு எதுக்கு இவரு இவங்கள கூட்டிட்டு போறாரு? இவங்களோட இவருக்கு என்ன கனெக்ஷன்? எனக்கு தெரியலையேங்க. மீனா, பணக்கார பொண்ணு கிடைக்கலன்னு பணக்கார ஆண்டிய பாத்துட்டாரோ? ச்சே, ஸ்ருதி அப்படிலாம் இருக்காது. இவரை நம்ப முடியாதுங்க. இருங்க ஃபாலோ பண்ணலாம். ஏய்,
ஸ்ருதி அது ஆ, போலாம், போலாம் வேகமா போலாம். போங்க ரைட் சைடு. சாப்பிட்டீங்களா ஆண்டி? ஆ நீங்க மாப்பிள்ள? ஆ சாப்பிட்டேன். ஆ ஓகே. மாப்பிள்ள அங்கதான். ஆ இங்க லெஃப்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஆடிட்டர் உடனே வர சொன்னாரு, அதான். ஓ அப்படியா? ஓ அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிற விஷயமா ஆண்டி? ஆமா, அத பத்தியும் பேசணும். நான் பேசிட்டு சொல்றேன். சரி மாப்பிள்ள, நான் இறங்கிக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் இருக்கும், நீங்க பாருங்க. ஓகேவா? வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்றேன் ஆண்டி. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிங்க ஆண்டி. வரேன். வரேன். சரிங்க பாத்து ஆண்டி. போங்க. ஆ சரிங்க ஆண்டி. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு மீனா. இவங்க கூட இவருக்கு என்ன வேலை? எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல ஸ்ருதி. ஆனா ஏதோ தப்பா இருக்கு மீனா. இத முதல்ல ஆண்டி கிட்ட ஆ, சொல்வோம். இல்ல 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 அத்தை கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? சொல்றது தானே நல்லது. இல்ல ஸ்ருதி, ரோஹிணி அவர் பார்க்க போல, அது தெளிவா தெரியுது. இப்ப இத சொல்லி இன்னும் வீட்ல எதுவும் குழப்பம் வர வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப பாத்துக்கலாம். ஏதோ சொல்றீங்க. சரி இப்ப வீட்டுக்கு போலாம்ல? சரி போலாம். உட்காருங்க. உனக்கு எது வேணும்? இது சாப்பிடுறியா? ஆ? வா மனோஜ். என்ன ரோகிணி இது? ஃபோன் பண்ணி என்ன விஷயம் சொல்லாம உடனே மான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் ஏற்கனவே சொன்னேன்ல மனோஜ், கிரிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு. கிரிஷ் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், அதனால தான் உன்னை வர சொன்னேன். உட்காரு. ம் ம் ம். ஹாய் கிரேஷ், என்ன ஐஸ்கிரீம் வேணும் உனக்கு? எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும். ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் மனோஜ். எதுக்கு? இல்ல, வர சொன்ன உடனே வந்ததுக்காக. வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேலை இருக்கு, விட்டுட்டு வர முடியாதுதான். நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கொஞ்ச நாளைக்கு தான் மனோஜ். கிரிஷ் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான்.